இப்போ இந்த சென்னையினுடைய இந்த ஏர்போர்ட் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்டரி இப்போ இருக்கு இல்லைங்களா? ஆமா, இந்த 2008 வந்து ஒரிஜினலா அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்றதா ஒரிஜினல் பிளான். ஓகே, அதான் பரந்துரும் பிளான்லயே இல்ல 2008 அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது அப்படிங்கறத ஒரிஜினல் பிளான். அந்த மேப்ஸ் இன்னும் அவைலபிளா இருக்கு, நெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த மணப்பாக்கம் கொலப்பாக்கம் இதெல்லாம் இருக்கீங்க, அதுக்கு பின்னாடி ஒட்டியே வரும் இந்த பகுதி. இந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக் இந்த பின்னாடி வந்து மணப்பாக்கம் இருக்கும், அது கொஞ்சம் இந்த பகுதியெல்லாம் இந்த கொலப்பாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ இன்னொரு இது இருக்கு. இந்த 3 ஏரியாவை தான் எடுக்கிறதா இருக்குது. அங்க உங்களுக்கு வந்துட்டு ஃபர்டைல் லேண்ட் கிடையாது. இங்க இருக்கிறது மாதிரி ஏரி குளம் கம்மாய்க்கோட்டை நீர்நிலைகள் கூட கிடையாது. பில்டப் ஏரியாவும் கம்மியாக தான் இருக்குது. வேக்கன் லேண்ட் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அங்கே நிலத்தை தான் ஒரிஜினலாக எடுப்பதற்கான அறிவிப்பு. அந்த இடத்த வந்து இனிமேல் நோ பில்டிங் ஜோனாகவும் அறிவிச்சிட்டாங்க மாஸ்டர் பிளானில். நம்ம சிஎம்டியோட மாஸ்டர் பிளானில் அறிவிச்சாங்க. 2008 இது பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த 2022 அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு திருப்பி பழையபடி அதை வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணுறாங்க.